வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான காளான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 1½ ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு. காளான் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 1½ ஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, சோம்பு கொஞ்சம், கல்பாசி கொஞ்சம், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி நான் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். காளானில் 3 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம், கல்லுப்பு போட்டுக்கலாம், அடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இது நல்லா காளான்லேயே ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு. இப்போ நாம் குக்கரில் நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய், டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் இங்கே கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூட நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கல்பாசி, நட்சத்திர சோம்பு, இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபடணும். எண்ணெயில் நல்லா வெந்தால் தான் இது நல்லா மணமாக இருக்கும். அடுத்ததாக நாம் நீள்வாக்கில் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி இதில் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும். நீங்கள் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கும். நம்ம காளானில் ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கிறோம் இல்லையா, அதனால் இதில் நீங்கள் உப்பு பார்த்து கரெக்டாக சேர்த்திக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறம் புதினா மல்லி 2யும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிளறி கொடுங்க. இப்போ நம்ம இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் 1½ ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் வெறும் கலருக்காக மட்டும்தாங்க, காரம் எதுவும் தராது. முன்னையே கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா காளான், அதை இப்போ எடுத்து போட்டுக்கலாம். அதை நல்லா கிளறி விடுங்க. காளானை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 2 டம்ளர் அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிளறுங்க.
நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் வரும் வர வெயிட் பண்ணுங்க. விசில் தானாக இறங்கினதுக்கப்புறமா நீக்கி பாருங்கள். விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா மணமாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.